அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இரு பெரும் தெய்வங்களை வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். எப்போதுமே நம்மளுடைய தாரக மந்திரம் நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக. முதல் செய்தி, நமது என்எல்சி நிறுவனத்தின் பங்குகளை 3% தனியாருக்கு விற்பனை செய்வதாக மத்திய அரசு முடிவு செய்து என்எல்சியின் மூலம் விற்பதாக தகவல் வந்தது. எல்லோருக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. 2013 இதே மாதிரி சம்பவம் வந்தது. அப்போ நமது அண்ணா தொழிற்சங்கமும் பொதுமக்களும் என்எல்சி தொழிலாளர்களும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அந்த பங்குகளை தமிழ்நாடு அரசே வாங்கி கொள்ளும் என்று கூறி அந்த பங்குகளை 5% பங்குகளை தமிழ்நாடு அரசே வாங்கியிருக்கிறது. அது இன்றும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் உள்ளது. இப்பொழுது அதுபோலவே 3% பங்குகளை விற்க வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நிறுவனம் நன்றாக ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. எதற்காக இந்த பங்குகளை விற்கணும் என்று முடிவு செய்கிறார்கள் என்பது ஒன்றும் புரியவில்லை. கேட்டால் அது பாலிசி மேட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த பங்குகளை தமிழ்நாடு கவர்மெண்ட் அன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா வாங்கினது மாதிரி இன்னைக்கு இருக்கிற தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அதை வாங்கி தமிழக அரசாங்கத்தில் சேர்க்க வேண்டும் என்று மக்களின் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் அதிமுக தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை காப்பாற்றியிருக்கிறது என்எல்சி தொழிலாளர்களுக்கு என்பது தொழிலாளர்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இதில் மெத்தனமாக இல்லாமல் இந்த பங்குகளை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு நெய்வேலி மக்களின் சார்பாகவும் இங்கு சார்ந்திருக்கிற அனைத்து மக்களின் சார்பாகவும் கோரிக்கை வைக்கிறோம். 2வது நியூஸ் என்னன்னா, ஆள் பிடிக்கிற படம்லாம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. தாவைக்காலிருந்து இப்போ நம்ம மதிப்புக்குரிய அண்ணா எம்ஆர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவைக்காவில் இணைய போகிறதா தகவல் வந்திருக்கு. எங்கிருந்தாலும் வாழ்க, அப்படி தான் சொல்லலாம். மற்றபடி என்ன இருக்கு? உண்மையான எம்ஜிஆர் தொண்டன் கட்சியை விட்டு எங்கும் செல்ல மாட்டான் என்பதுதான் உண்மை. நீங்கள் எல்லாம் சுயநலவாதிகள். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை கொஞ்சமாவது நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்களா? உங்களுக்காக வேலை செஞ்ச தொண்டனை கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்தீங்களா? அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இந்த அரசியலுக்காக வேர்வை சிந்திட்டு சாப்பிடாம எத்தனையோ தொண்டர்கள் சரியான நேரத்திற்கு சாப்பிடாமல் உழைத்து உங்களுக்காக வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார்கள். எப்போதும் சொல்கிறதான், என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய்யநின்றி கொன்றார் மகர்க்குங்கிற மாதிரி காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும்.
அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆமாம், நீங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கவர்ச்சி அரசியல் நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு அதெல்லாம் நீடிக்காது. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. தகுந்த பாடம் வருகின்ற இடைத்தேர்தலில் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். வருகின்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதுதான் உண்மை. காரணம் என்னென்னா, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ சோதனைகளை சந்தித்து இந்த இயக்கம் வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து இதோடு முடிஞ்சு போச்சு, இனிமேல் அதிமுக தலையை எடுக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று மட்டும் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதிமுக என்பது ஒரு மக்கள் இயக்கம், மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் வந்து ஒரு கோயிலாக எடுத்துக்கொண்டால், அந்த கோவிலில் புரட்சி தலைவர் என்பவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆன்மா இங்கு எல்லோருடைய மனதிலும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது வேணாலும் அதை விழித்து கொள்ளும். கண்டிப்பாக கயவர்களை பழிவாங்கும். அதுதான் உண்மை. இது நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இந்த அதிமுக கழகத்தில் இருக்கிறோம். நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்போதுமே இந்த மாதிரி சுயநலவாதிகள் கட்சி விட்டு வெளியேறுவது இன்னம்தான். அதனால் அண்ணன் அவர்கள் இதற்கு தகுந்த ஏற்பாடு பண்ணி புதிய இளைஞர்களை மாவட்டம் தோறும் பதவியில் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் போகிறவங்கெல்லாம் வந்து போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருங்க. ஏன்னா இது வந்து இந்த நியூஸில் வந்து பாலிமர் நியூஸு மற்ற நியூஸ்லாம் வந்து இதை ஒரு ஹெட்டிங் நியூஸாக போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒருத்தன் வீடியோ எடுக்கிறத ஓடுறான். இது மாதிரிலாம் வந்து ஒரு அசிங்கப்படுத்திட்டு போகாதீங்க. ஆமாம், கேட்டால் அதிமுககாரன் வந்து கட்சி மாறிக்கிட்டே இருக்கான், போயிட்டே இருக்கான், வந்துட்டு இருக்கான் அப்படின்னு போகிறவங்க எல்லாமே பதவிக்கு ஆசைப்பட்டு ஏற்கனவே பதவியில் இருந்தவங்க தான் போயிட்டுருக்குறான். ஆனால் தொண்டர்கள் என்னமோ இணையிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க. அது உண்மை கிடையாது. ஊடகங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து அதிமுகவை பற்றியே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். திமுகவில் என்ன நடக்கிறது, தவேகாவில் என்ன நடக்கிறது, அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. போதை பழக்கங்கள் இன்னும் முழுவதாக தீரவில்லை. பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு ஏற்படுத்த முடியவில்லை. அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது வந்து தவேகா நிர்வாகிகள் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவமனையில் போய் சொட்டு மருந்து போடுறத அடுத்து ரீல்ஸ் எடுத்தால் போட்டாக்க அது எந்த விதம் நியாயம்? ஆக மொத்த விளம்பர மாடலாக தான் போய்கிட்டு இருக்கிறது அரசு. ஆகவே இதெல்லாம் கவனியுங்கள். அதை விட்டு அதிமுகவில் வந்து எல்லாம் போயிட்டுருக்காங்க தேவையில்லாமல். என்ன பயம்னா உங்களுக்கு அதிமுகவில் தான் தொண்டர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த தொண்டர்களை நாம் கலைத்து விட்டால் ஈஸியாக ஜெயிச்சு நம்ம வந்து ஒரு மெஜாரிட்டியோடு இருக்கலாம் அப்படின்னு தவேகா முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு 107 சீட்டு இருக்குது. 117 மெஜாரிட்டி வேணும். அதனால் 10 எம்எல்ஏக்களை இங்கேருந்து களவு பண்ணிட்டாக்க திருப்பி அவங்கள நிறுத்தி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஜெயிச்சு திருப்பி நான் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. தன்வினை தன்னை சூடும் என்ற கருத்துக்கு ஏற்ப
நீங்கள் செய்கின்ற ஒரு தவறும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தாவக்கினார் செய்கிறது என்ன என்றால், புரட்சித் தலைவர் பெயரை சொல்லி கட்சியை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் கட்சியை, அதிமுக என்கின்ற கட்சியை அழிப்பதற்காகவும் புரட்சித் தலைவர் பெயரை மறைப்பதற்காகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை எல்லோரும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். எப்பொழுதும் யாரும் புரட்சித் தலைவராக ஆக முடியாது. ஒரே புரட்சித் தலைவர் தான், ஒரே சந்திரன் தான், ஒரே சூரியன் தான். தயவு கூர்ந்து புரட்சித் தலைவர் யாரும் ஒப்பிடாதீர்கள். இன்னும் மக்கள் புரட்சித் தலைவருடைய சிந்தனையோடு தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்பிதான் உங்களுக்கு வாக்களித்தார்கள். அந்த மாற்றமே உங்களுக்கு விரைவில் ஏமாற்றமாக போகும் என்பது திண்ணம். ஆகவே எங்களுடைய கட்சியை யாரும் அழிக்க முடியாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, தைரியமாக இருங்கள். எத்தனை பேர் சென்றாலும் நாங்கள் இருக்கிறோம். கட்சியை நாங்கள் காப்பாற்றுகிறோம். உயிர் போகின்ற வரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நாங்கள் இருப்போம். எங்களுடைய இதயத்தில் விழக்கூடிய துண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துண்டாக தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதியுடன் கூறிக்கொண்டு, தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்கள். கழக தொண்டர்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். புரட்சித் தலைவர் பாடியது போல, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. நம்மளை பொறுத்த அளவு புரட்சித் தலைவர், அவர் சொன்ன தலைவன் கடவுள். நம்மளும் கடவுளை நினைத்து கொண்டு நமக்கு தலைவனாக, நமக்கு கடவுளாக இருப்பவர் புரட்சித் தலைவர் அவர்தான் என்று நினைத்து கொண்டு நமதுடைய பயணத்தை தொடர்வோம். விரைவில் இடைத்தேர்தலில் எத்தனை தொகுதிகள் நின்றாலும் அனைத்தினையும் வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார். அவருடைய வெற்றி பயணம் தொடர்க்கும் என்று கூறிக்கொண்டு, புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா புகழ் வாழ்க, அண்ணன் எடப்பாடியாரின் வெற்றி பயணம் தொடரட்டும். நாளை நமதே, இந்த நாடும் நமதே என்று இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு சகோதரன் பி. மாரியப்பன், நெய்வேலி. நன்றி, வணக்கம்.